ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஆப்பம் வித் கடலைக்கறி, அப்புறம் தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிஷ் பார்க்க போகிறோம். கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சின்ன சைஸ் தக்காளி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாம் ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கொண்டக்கடலையை ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. இந்த விசில் அடங்கட்டும். நம்ம இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூனு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட அதை போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டேன். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது ஃபுல்லாக இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நீங்கள் மட்டன் மசாலாவும் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொண்டக்கடலையை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக இதெல்லாம் மசிச்சு விட்டுருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை நான் அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கிறேன். நான் கழுவிட்டு குக்கரில் போட்டதுனால அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்னும் அந்த தண்ணியில் தான் நிறைய சத்து இருக்கும், கொண்டக்கடலை அதில் வெந்ததுனால. நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் அதோட பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் திக்னஸ்க்காண்டி.
அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா கொதி வந்துட்டால் போதும். கொத்தமல்லி இது கூட தூவி விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சாலே போதும், குழம்பு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கூட வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, பார்த்தாலே தெரியுது. நல்ல ஒரு சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி கூட இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 4 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பம் கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல வயிறு வாய்ப்புண்ணு எல்லாமே ஆறிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஜல்லடை வச்சுட்டு. அதுக்கப்புறம் இது கூட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல திக்கான ஒரு தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இது கூட நம்ம ஏலக்காவும் சேர்த்து அரைக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களால் கடலைக்கறி பண்ண முடியலட்டி கூட இந்த மாதிரி தேங்காய் பால் செஞ்சுட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை தாளித்து விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்போ கூட கடலைக்கறி தேங்காய் பால் ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்போ செய்யலாம். நான் வந்து ஆப்ப மாவு அரைச்சி வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடியே ஆப்ப மாவு எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த கன்சிஸ்டன்சியை யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ப மாவு செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஆப்போசிட்டில் தான் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் போதும். ரொம்பவே ஈஸியான ஆப்பம் ரெடி ஆயிரும். ஆப்ப மாவு எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்தால் போதும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நாம் வந்து கடலைக்கறியும் தேங்காய் பாலையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் ஆப்பம் செய்கிறீங்க அந்த மாதிரினா அதுக்கு தேவையான மாவு வந்து முன்னாடி நாளே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காலையில் செய்ய போகிறீங்க அந்த மாதிரினா நைட்டேவும் நீங்கள் மாவு அரைச்சி வச்சுட்டா போதும். அந்த மாவில் உளிச்சப்புறம் இந்த மாதிரி ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஆப்பம் வித் தேங்காய் பால் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.